ஆஃப்ரிக்கன்ஸோட பாரம்பரிய உணவு ஃபூஃபு. இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மரவள்ளிக்கிழங்க நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் லேசாக கொஞ்சமாக அந்த தண்ணி மட்டும் விட்டுட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிளறினீங்கன்னா மட்டும்தான் இது அடி பிடிக்காது. நீங்கள் கொஞ்சம் கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் அடியில் இருக்கிறதெல்லாம் வெந்திருக்கும், மேலே இருக்கிறதெல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் நான்ஸ்டாப்பாக அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் போக போக இது ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகிட்டே இருக்கும். கம்மு மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த பச்சை மாவு எல்லாமே வெந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்குன்னு. இப்போ இதெல்லாமே ஒன்று சேர்ந்துக்குச்சு. பாருங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இது இன்னும் அங்கங்கே பச்சை மாவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா ஒட்டிக்கிட்டு வரணும். இப்போ நல்லா வெந்துருச்சு இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நீங்கள் ஆயில் வேணாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். நான் இது எதுவுமே சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் சேர்த்துக்கலாம். வாங்க, இது நமக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் நான்வெஜ் குழம்பு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணதுனால சொல்கிறேன். இப்போ நார்மலான குழம்பு வச்சு சாப்பிட்றத விடையும் ஒரு சிக்கன் கிரேவி இல்லைனா ஒரு மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கு. நான் இது மட்டனில் ட்ரை பண்ணலை. ஆனால் சிக்கனில் நான் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க, நான் இதை பிளேட்டில் மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் அந்த கரண்டி வச்சு நான் எடுக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஸ்டிக்கியாக வருது அப்படின்னு. இதை நீங்கள் கையில் எடுக்கிறப்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கேவும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. எம்டியாக சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. ஆனால் நான்வெஜ்ஜோடு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சிக்கன் குழம்புல ட்ரை பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.